ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே என்னோட ஒரு புது ஃப்ரெண்டை காணிக்க போறீங்க. அது எந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அவன் வேற யாருமே இல்லைங்க. என்ன பார்த்தீங்களா, மேலே கீழே அங்கே இங்கே தாவிக்கிட்டு எங்கிட்டே வராம பாருங்க. இவன்னா என்னோட புது ஃப்ரெண்டுங்க. இப்போ ஒரு 4 நாளாக டெய்லி எங்கள் வீட்டுக்கு வர்றதும் போகிறதுமா இருக்கான். அவன் எங்கள் வீட்டு சிட்டவுட்டுக்கு வருவான். எங்கள் அம்மா உடனே அவனை விரட்டி விடுவாங்க. என்ன கூட்டு உள்ள போய் லாக் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அவன் வந்ததை பார்த்து கீழே வீட்டில் உள்ள சசியாண்டி வந்து மகா ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் கூட வாங்கிட்டு போயிடுவான்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் எதுவும் ஸ்நாக்ஸ் எது கொடுத்தாத்தீங்கன்னு சொல்லிட்டு முறுக்கும் கேரட்டையும் கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் அவன் அதை வாங்கவே இல்லையே. அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் முறுக்கும் கேரட்டுக்கும் வரல, என்ன பார்க்க தான் வந்திருக்கான்னு. நான் தான் வந்து ஒரு முறுக்குக்கு ஆசைப்பட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து லாக் ஆயிட்டேங்க. எங்கள் அம்மா முறுக்கு தர நீ உள்ளவா பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு கதை படிச்சு போட்டுட்டாங்க. அவன் ரொம்ப நேரமா எங்க வீட்டை சுத்தி சுத்தி வந்தான். ஆனாலும் எங்க அம்மா துறக்கலையே. எங்க அம்மாக்கு என்ன பயம்னா அவன் இங்க என்ன கடிச்சிருவானோ, எனக்கு ஏதோ ஆயிருமோன்னு பயந்து போய் வெளியவே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவோ கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன். துறக்கவே இல்லை. லாஸ்ட் அந்த ஆண்டியும் போகும்போது மகா விட்டுறாத, ஒருவேளை அவன் கடிச்சிட்டாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பிட்டை வேற போட்டாங்க. எங்க அம்மா போச்சுதான், இனி திறக்கவே மாட்டேன், நீ உள்ள போய் பேசாம இருன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவனை பாருங்க பாவம், எங்க வீட்டில் ஜன்னத்துக்குள்ள வந்து வந்து போய் போய் என்னை பார்த்துட்டே இருந்தான். நானே எப்படியாவது வெளியே போகலான்னு பார்த்தா அந்த ஜன்னலோட எப்படி போக முடியும். எவ்வளவோ கத்துனேன் கதர்னேன். லாஸ்ட்டு எங்கள் அம்மா கோவத்தில் உள்ள நீ வாடான்னு சொல்லிட்டு என்ன பெட்ரூம்குள்ளே கொண்டு அடைச்சி போட, அவன் அந்த சிங்கிள் கேப்பில் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவோட கையை வேற பரண்டிதான். அப்புறம் கேட்கவா செய்யணும். எங்கள் அம்மா எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு பேசாமல் பெட்ரூம்குள்ளே போயிட்டாங்க. அவனும் ரொம்ப நேரம் அதில் நின்று வெயிட் பண்ணி போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இனி இவன் நாளைக்கு வாரானா என்ன இருக்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நாள் இவன் வந்தான் அப்படின்னா நாங்கள் வீடியோ எடுத்து மறக்காமல் போடுறோம். அதை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching. Bye bye.